சிதம்பரம் அருகே ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் பள்ளிக்கு விடுமுறை அளித்து தலைமை ஆசிரியர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் பெற்றோருடன் நமது செய்தியாளர் மணிகண்டன் செல்போன் மூலம் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் இப்போ அந்த உள்ள தண்ணி நிக்கிறதுனால யாருமே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் லீவ் விட்டுருக்காங்க. என்ன பிரச்சனை சார் அங்க நடக்குது? ஆக்சுவலா அந்த டிக்குவா புயல் அடிச்சதுல இருந்து சார் நம்ம கடலூர் மாவட்டத்துல அதிகமா மழை பெஞ்சுது. அப்ப மழை பெய்யறப்ப நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கிட்டையும் ஊராட்சி நிர்வாகத்திட்டையும் நம்ம தகவல் கொடுக்குறோம். இதே மாதிரி அந்த ஸ்கூலை சுத்தியும் இருக்கிற வயல்வெளிகள் இருக்கிற தண்ணி, இந்த தண்ணிலாம் சுற்றியும் மதில் போட்டிருந்தாலுமே அந்த ஸ்கூலுக்குள்ள பெய்யற மழை இல்லாம வெளியில பெய்யற மழையும் ஸ்கூலுக்குள்ள போகுது. ஸ்கூல் ஒரு பள்ள பகுதியில இருக்குன்றதால ஒரு முட்டி ஆழத்துக்கு மழை டைம்ல தண்ணி வந்துருது. அந்த நீரை சரியான முறையில வெளியேற்றவும் இல்லை. நாங்க எல்லா நிர்வாகத்துக்கிட்டையும் சொல்லியாச்சு. ஊராட்சி நிர்வாகத்துல இருந்து எல்லா நிர்வாகத்திலும் நமக்கு எழுத்துப்பூர்வமா இல்லாத போன் மூலியமா நம்ம தகவல் கொடுத்துட்டோம். ஆனா அது மூலியமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நம்ம அதுக்கப்புறம் தினமலர் போன்ற ஒரு சில நாளிதழ்கள்ல நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஒரு சின்ன மோட்டரை வச்சுதான் அந்த தண்ணியை வெளியே எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விரைவா இன்னும் கொஞ்சம் 2-3 மோட்டர் வச்சு எடுத்தாங்கன்னா, தண்ணி எல்லாம் வெளியில எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் குழந்தைகள் மறுநாள் ஸ்கூலுக்கு வரதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். இப்ப இதால குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது? சேத்துல நடந்து போறதுனால தண்ணியில நடந்து போறது. ஆமா, கண்டிப்பா அது இப்ப சாதாரணமாவே அந்த தண்ணியில ஏகப்பட்ட நோய்கள் உருவாகக்கூடிய நிலைமை நிறைய இருக்கிறது. அந்த இப்ப நீங்க நார்மலா வந்தாலே பாம்பு, விஷ ஜந்துக்கள் நிறைய நீங்க வந்தாலே லைவாவே பார்க்கலாம். அதை நம்ம ஏற்கனவே நிறைய இதுல நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். இது நம்ம ஊர் கிராம மக்கள்லாம் சேர்ந்து தலைமை ஆசிரியரிடம் நம்ம முறையிட்டதால தான் அந்த விடுமுறையை அளிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. ஏன்னா எல்லாமே 1ஆவதுல இருந்து 5ஆவது படிக்கிற குழந்தை இருக்கிறன்றதால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்றதால தான் நம்ம அந்த முறையிட்டு இந்த விடுமுறையை வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த கிராம பொதுமக்கள். அந்த பள்ளியில எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க? ஒரு 40ல இருந்து 50 குழந்தைகள் படிக்கிறாங்க ஐயா. சரிங்க, நன்றி. தகவலுக்கு நன்றி.